ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இன்று நிட்டம்புவில் இருந்து கிரிபத்கொட வரை சென்றது. 4வது நாளாக இன்று நிட்டம்புவ நகரில் பாத யாத்திரை ஆரம்பமான போது அங்கே எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. சமய தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இவ்வாறு ஆரம்பமானது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றும் பாத யாத்திரை ஆரம்பமான இடத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. கொரகொல்லை பண்டாரநாயக்க சமாதிக்கு இன்றும் அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. சமாதி இன்று மூடப்பட்டிருந்ததுடன் அதற்கு பின்புறமாக இவர்கள் பயணித்தனர். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்த காட்சி இவ்வாறு பதிவானது. பண்டாரநாயக்க சமாதிக்கு அருகில் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் என்ற வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கையை அடிப்படையாக கொண்ட அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நோக்கமாகும். பாத யாத்திரை கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கடவத்தியூடாக கிரிபத்கொட நகரை அடைந்தது. இவர்களின் பாத யாத்திரையில் இடைநடுவே இவ்வாறான சம்பவங்களையும் எமக்கு காணக்கூடியதாக இருந்தது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை நாளை கொழும்பை வந்தடைய உள்ளது.